பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை. அது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் முற்பகுதி. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவரை விட்டு எவ்வளவோ நாம் விலகி போனாலும், எவ்வளவோ தூரம் போனாலும், ஒருவேளை ஆண்டவருடைய மகிமையையும் அவருடைய பலத்தையும் மறுதலித்தவர்களாய் நாம் நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களாய் நாம் இருந்தாலும், ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு மனதுருக்கத்தின் குரல், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? பயப்படாதீங்க. உபாகம் 31:6 சொல்லுது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை! கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8 அதை தான் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலைகளிலும் கடக்க பண்ணின கர்த்தர், இதுவரை நம்மை நடத்தின கர்த்தர், இந்த நாள் வரை நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் எப்படி நம்மை கைவிடுவார்? உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை எந்த பயத்தில், எந்த கலக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், இந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறது. நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை இது மரணமாக இருந்தாலும், ஒருவேளை இது கடனாக இருந்தாலும், ஒருவேளை அது அவமானங்களாக இருந்தாலும், ஒருவேளை சத்ருவினுடைய நிந்திக்கிற வார்த்தைகளாக இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து நேரடியாய் பேசுகிறார். எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன அதே கர்த்தர், மோசேயை பார்த்து சொன்ன அதே கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பரிந்து சொல்லுகிறார், மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.